इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे, मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे। सूफिया कर इस इल्तिजा के बाद कोई இல்திஜா நஹி, இறைவா உன்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இந்த ஒண்ணு தவிர வேற எந்த கோரிக்கையுமே கிடையாது, வேற எதுவும் ஒன்று நான் கேட்கல. இஸ் இல்திஜா கே பாத் கோய் இல்திஜா நஹி, இது கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை உன்னிடத்துல, அது தவிர வேற எந்த கோரிக்கையுமே கிடையாது, எதுவும் வேணும். இஸ் இல்திஜா கே பாத் கோய் இல்திஜா நஹி, மேரா சனம் ஹமேஷா மேரே ரூபரூ ரஹே. என் எஜமா எப்பயும் என் கண்ணு முன்னாடி இருக்கு, என் எஜமா எப்பயுமே என் கண்ணு முன்னாடி இருக்கு. என் மௌலா, என் ஆக்கா, என் எஜமா, என்னை வாழ வைக்கிறவன், என்னை யாரும் என்னை நினைக்காத பொழுது என்னை நினைத்து கொண்டிருந்தவன் எஜமா யாரு, என் மௌலா யாரு, என்னை பத்தி துனியாவில யாருமே நினைக்கலையே, என்னை யாருமே சட்டம் பண்ணலையே, எங்க அம்மா நினைக்கல, எங்க அத்தா நினைக்கல, நீங்க அம்மா அத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு என்ன தரணும், என்னை எப்ப கொண்டு வரணும் சிந்தனையிலேயே இருந்தா. சாயா போட்டவங்க என்ன சிந்தனை, எத்தனை மணிக்கு கொண்டு போகணும், எப்படி கொடுக்கணும் சிந்தனையில உட்காந்துருப்பாங்க இல்லையா, சாயா போட்டது எப்ப கொடுக்கணும், எப்படி விநியோகம் பண்ணணும், அதே மாதிரி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்ப கொண்டு வரணும், என்ன கொடுக்கணும், இவருக்கு என்ன தேவைகள் இருக்கணும், என்ன தேவைகள் உண்டாக்கணும், இவருக்கு தேவையான மனைவி, பிள்ளைகள், காசு, பணம், சோறு, தண்ணி, வீடு, வாசல், ஆடை அணிகளும், போடுற செருப்புல இருந்து தொப்பில இருந்து நான் தயார் பண்ணி வைக்கணுங்கிற சிந்தனையில நம்ம சதா இருந்தவன் யாருங்க, மௌலா. நம்ம அம்மா அத்தாவே பிறக்கிறதுக்கு முன்னாடி, உன் மனைவி மக்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்படியாப்பட்ட ரப்பு என் முன்னாடியே இருக்கணும், அவனை நான் மறக்கவும் கூடாது, என் கண்ணு முன்னாடியே இருக்கணும், அவன் என் கூட இருக்கணும், என் கண்ணு முன்னாடியே இருக்கணும், இதை தவிர வேற துவாவே கிடையாது. இஸ் இல்திஜா கே பாத் கோய் இல்திஜா நஹி, इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे, मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे. என்னுடைய எஜமா எப்பவுமே என் முன்னாடி இருக்கும், ஒரு நொடி நேரம் கூட என்னை விட்டு அவன் என் நஜரை விட்டு அவன் நகரவே கூடாது, என் சிந்தனையை விட்டு அவன் நகரவே கூடாது, சதா அவன் சிந்தனை நான் இருக்கு. எந்திரிக்குமா इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, இந்த சிந்தனையை தவிர வேற சிந்தனையே எனக்கு இல்லைன்னா, मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे, मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे. எஜமா எப்பவுமே என் கண்ணு முன்னாடி இருக்கு. நீ எங்க போனாலும் அவனே தான் பார்க்கணும், தனியா இருந்தா அவன்கிட்டயே பேசணும், யார்கிட்டையும் பேசணும் அவன்கிட்டயே பேசணும். நீ தனியா இருந்தா அவன்கிட்ட கொஞ்சிக்கிட்டே இரு, அவன்கிட்ட கொஞ்சு, அவன்கிட்ட கெஞ்சு. மற்றவங்க சேர்ந்திருந்தியா ஜி, அவனையே பாரு, அவனையே ரசி, அவன்கிட்டயே கேளு, அவன்கிட்டயே பேசு. நீ எங்க போனா அவன் தான் முன்னாடி இருக்கிறான். நீ அவனை மறந்துருக்க நேரத்துல உன்னை அவன் மறந்து இல்லை, நீ அவனை மறந்து நடந்துட்டு இருக்க, உன்னை மறக்காம நடக்க வச்சுக்கிட்டே இருக்கான். நீ அவனை மறந்து பேசிட்டு இருக்க, உதடு சுலுக்காம பார்த்துட்டே இருக்கான். நீ மறந்து சாப்பிட்டு இருக்க, உன் நாக்க நீயே கடிச்சுக்காம அவன் தான் பாதுகாத்துருக்கான். तूने भूला मुझे मैंने भूला तुझे, நீ என்ன மறந்த, நான் அவனை மறக்கவே இல்லை. நான் எப்போ உன்னை மறந்தேன், நீ மறக்கவே, நீ என்ன மறந்திருக்க நேரத்துல நீ என்ன செய்து கொண்டிருந்த, நான் தான் உன்னை செய்ய வச்சிட்டு இருந்தேன். तूने भूला मुझे मैंने भूला तुझे, எந்த நொடியும் எப்பவெல்லாம் நீ என்னை மறந்து என்னவெல்லாம் செஞ்சியோ அடியா நான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்ப இல்லாட்டியும் அப்புறம் நினைப்பான், இப்ப இல்லாட்டியும் அப்புறம் இது செய்ய வச்ச போலாம் நினைப்பானா இல்லையா? நீ நினைக்காட்டி இப்போ கொடுக்கல, எனக்கு ஒரு பேர் ஆசை,
तूने भूला मुझे मैंने भूला तुझे सूरते मादरी में लुभाया तुझे தாய் உன் தாயுடைய உன்னை அரவணைப்பதற்காக உன் தாயுடைய சூரத்துல சாயிராய் நான் தான் உன்னை அரவணைச்சேன். சூரத்தே பீதரி மே சம்பாலா துஜே जी तू जिधर भी गया मैं रहा दूबदू நீ எங்க போனாலும் முன்னாடி நான் தான் இருந்தேன். நீ மளிகை கடைக்கு போய் சாமான் கேட்டே நான் தான் இருந்தேன். தண்ணி வேணும் கேட்டே முன்னாடி நான் தான் இருந்தேன். சாயா வேணும் கேட்டே நான் தான் இருந்தேன். பிஸ்கட் வேணும் கேட்டே நான் தான் இருந்தேன். முன்னாடி இத்தனை கோடி சூரத்துகள்ல இருந்து ஒரு தேவையை நான் தான் பூர்த்தி செஞ்சேன். காலையிலிருந்து மாலை வரை இந்த ஆயிரக்கணக்கான தோற்றங்கள்ல இருந்து நம்ம தேவையை பூர்த்தி செய்வோர் யாரும் இல்லை. இதை இந்த மக்களுடைய உள்ளங்கள்ல ஆணித்தரமா பதிய வைக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையின் நோக்கமா இருக்கு. வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்மை படைத்த ரப்பை, நம்மை உருவாக்கிய ரப்பை, வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ரப்பை சதாகாலம் நினைப்பது, அவனுக்கு அர்ப்பணமாவது, அவனை பற்றி உலக மக்களுக்கு சொல்லுவது. அதான் நோக்கம். இலாஹ் கலிமத்துல அர்த்தம் என்ன? அல்லாஹி இலா, இத உலக மக்களுக்கு சொல்றது அர்த்தம். இலாஹ் கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களுக்கு மத்தியில பரப்புற அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒருத்தன் தான் இலாஹ். இந்த கோடிக்கணக்கான தோற்றங்கள் இருந்து உன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர் யாருமே இல்லை. திருப்பூர்ல அக்கம் பக்கம் நான் முஸ்லிம்ஸ் வீடு, நம்ம இல்லைன்னு சத்தம் போட்டு அவன் ஏதோ போர் பயிற்சி செய்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. அதனால அங்கே அடக்கி வாசிங்கன்னு சொல்லி வச்சோம். இங்கே நீங்கள் கத்துற கத்து அந்த மேற்கால வரைக்கும் இது நம்ம வந்து பல்லவட்டில் கிழக்கால லாஸ்ட்ல இருக்கிறோம். மேற்கால தர்கா இருக்குது, அவங்களுடைய ஃபைசான் அங்கிருந்து இங்கே வந்துட்டு இருக்கு. நீங்க போடுற சத்தம் இருக்குங்க பார்த்தீங்களா, தர்கா வரைக்கும் கேட்கணும். இந்த அத்தனை கோடி சூரத்துகள் இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்வோர் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ், வாய் தூரம் போயிடுச்சு. காலையிலிருந்து மாலை வரை நம்ம தேவைகளை ஐநா இருந்து கொடுத்து கொண்டிருப்போம் யாரும் இல்லை. தர்கா வரைக்கும் போயிடுச்சு. இங்க அதெல்லாம் சேர்த்து கலா வைக்கலான்னு இருக்கும். திருக்குறள் அடக்கி வச்சதெல்லாம் சேர்த்து நீங்க சுத்தமா கலா வச்சு கத்துறான்னு கத்துக்கிட்டு வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு பல்லவட்டி முஸ்லீம்கள் ஒரு யாரும் கேட்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஏமா திருக்குறள் ரொம்ப அடக்கி வச்சோம், சத்தம் வெளியே போவோம், மைக்கெல்லாம் குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மைக் இன்னும் மேல 2 மைக் கட்டி போட்டு கஷ்டப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் கத்து ட்ரைனிங் கொடுத்து இதே சத்தம் சொர்க்கத்துல போய் கத்துறான்னு கத்தும். 7 சொர்க்கம் வைத்திருக்கலாம். இந்த 5G நாயகம் முறிது மாதிரி தெரியுது. சொர்க்கத்துல ஊர்ல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. உணவு ஆடை ஆடை என்னது சுந்துசின் ஹுதுரின் ஆடையில கொடுப்பானே அதில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. உணவு பதார்த்தம் கொடுப்பானே அந்த உணவிலே காட்சியளிப்பவன் யாரும் இல்லை அப்படின்னு போடுற மலக்கெல்லாம் பேசிக்குவாங்க. 5G நாயகம் குரூப் இருக்கு, அவங்க போல் தெரியுது. இவங்கெல்லாம் கத்துறான்னு கத்துறாங்க. இல்ல மலக்குகளை காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. அவங்க சேர்ந்து சொல்லுவாங்க, முழங்குவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் மலைகளுக்கு உத்தரவு போட்டானா, ஒத்தையா சொன்னா அவ்வளவு டேஸ்டா இல்ல, நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கட்டா. அது வரைக்கும் மலைகள் எதிரொலிக்க சத்த பழக்கம்லாம் கிடையாது. தாவூத் நபிக்கு எல்லாம் உத்தரவு போடுறது இப்பயும் எதிரொலிக்குது பாருங்க. நீ எங்க போய் இல்ல சொல்லுங்க, எல்லாம் செஞ்சு இல்ல சொல்லுங்க. மலைகளே நீங்களும் அதை சேர்ந்து அப்படியே திருப்பி சொல்லுங்கள். யார் சொல்றாங்க? எல்லாம் உத்தரவு போடுறோம். அது கேட்க இன்பமா இருக்கும். ஒருத்தரை சொல்றதை விட எல்லாமே சேர்த்து இன்பமா இருக்கமா இல்லையா? எதிரொலிக்கிற சேர்த்து சொன்னா அதனால இது எக்கோ வைப்பாங்களே பாய் மைக்ல பாட்டு படிக்கும் போது எக்கோ வைக்கிறாங்களே தான். தூஜி தூஜி தர் பி கயா மை ரஹா தூபது தூஜி தர் பி கயா மை ரஹா தூபது அல்லாஹு 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 அல்லாஹு. நான் தனியா அல்லாஹ் சொல்றதுக்கும் நீங்க சேர்ந்து சொல்லும் போது இன்பமா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் எக்கோங்க. எல்லாம் சேர்ந்து சொல்றோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றாங்க, மலைகளை நீங்க சும்மா இருக்கிறீங்க, நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. அல்லாஹ் உடனே எல்லாம் சேர்ந்து சொல்றது அல்லாஹு 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 அல்லாஹு. யா ஜிவாலு அவ்விபி மாஹு
ஒரு பயிர், அதுவும் சேர்த்து பறவைகளும் சேர்த்து மியூசிக் கொடுக்குது. அது எல்லா பறவைகளும் சேர்த்து இவங்க அல்லாஹூ 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 அல்லாஹ்னு மலைகளை சொல்லி ஒன்று அடுத்து பறவைகள். இது குயில் குக்கு கூ குக்கு கூ குக்கு கூ குக்கு கூ, கிளி அதான் மியூசிக்னு போறோம் நம்ம. மியூசிக் அதுதான் வேற என்ன. அதனால சூஃபியாக்கள் மியூசிக் ஜாய் செஞ்சாங்கன்னா மலையே மியூசிக் போடுது, பறவைகளே மியூசிக் பண்ணி மியூசிக் போட்டு தப்பே இருக்கு. ஏன்னா நீ என்ன சொல்றியோ அதுதான் சொல்லுது, புதுசா படிக்கலையே. நீ என்ன பாட்டு படிக்கிறியோ அதுதான் படிக்குது. ஹார்மோனியம், தபேலா என்ன சொல்றது, நாம என்ன சொல்றோமோ அதுன்னு சொல்லுது. அல்லாஹூ 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 ஹார்மோனியம் அதான் சொல்லுது. என்ன சொல்றோமோ அதான் சொல்லுது. அதனால அது சூஃபியாக்கள் ஜாயிஸ் இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் ஜாயிஸ் இருந்தான். புல்புல் தாரா, ஹார்மோனியம், இது அந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு யாருக்கும் தெரியுங்களா? தெரியும். மூளை வாங்கி வச்சிருக்காங்க, கற்றுக்கிட்டு மூலான்னு சொல்ல கேட்க மாட்டான். கீபோர்டு போடணும், கற்றுக்குமா இல்லை விஷாரில் கற்றுக் கொடுக்குறவங்களோ கற்றுக்க மாட்டோம். சும்மா பெரிய லெவலில் நம்ம ஆர்கெஸ்ட்ராவை நடத்துகிறோம். நல்லாவும் சொன்னால் திரும்பி சொல்லணும், அது கேட்க சந்தோஷமா இருக்கும். நாம சொல்றது திரும்ப சொல்லணும். அது யா ஜிவா ஜிபால் அவ்விபீமு, ஏன் அல்ல மலையை சொன்னான்? நீங்க மட்டும் இருக்கிற செய்ய முடியும், யாரு கவனிச்சா என்ன நல்லா சொல்ல வேண்டியது. மலைகளே பறவைகளே நீங்களும் என் தாவூத் நபியோட சேர்ந்து நீங்க அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குரல் அவ்வளவு இனிமையான குரலா இருக்கும். லஹன தாவூதி, தாவூத் நபியுடைய குரலுடைய இனிமை இருக்குங்களே, அவ்வளோ அருமையாக குரல். சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் அவங்க கவாலி படிப்பாங்க. யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். முழு ஜபூர் வேதமும் பாட்டாக தான் இருந்துச்சு. இப்போ நாம கிராத் இருக்கு இல்லையா, ஜபூர் எல்லாமே பாட்டாக தான் இருந்துச்சு. அவன் அந்த பாடலை இனிமையான குரல்ல படித்தா நிறைய முத்தா போயிடுவான். மலைகளும் பறவைகளும் சேர்ந்து மியூசிக் போடும், எல்லாமே எல்லாம் சேர்ந்து மியூசிக் போடும். அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்கறது. லஹன தாவூதி, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இனிமையான குரல். சொர்க்கத்தில் இன்ஷா கவாலி படிப்பாங்க. அவங்கள பக்கவாத்தியம் எல்லாமே நுஸ்ரத் ஃபத்தஹ் அலி கான் உட்கார வச்சிருக்காங்க. அல்லாஹூ 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 அல்லாஹூ. சொர்க்கத்துல போய் வேற என்ன வேலை? ஆஸ்மான் के ऊपर क्या साज होता है, இசை கச்சேரி தான். அங்க மௌலா பத்தி ரசிச்சு சுக்கி மகிழ்ந்து பாட்டு படிச்சு இருக்க போறாங்க. வேற என்ன செய்ய போறாங்க? அல்லாஹூ 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 அல்லாஹூ. ஆயிரக்கணக்கான சூரத்துகள் மௌலா முத்தஜல்லியா இருக்கிறது ரசித்து ருசித்து பார்த்து கொண்டு இன்பம் பெற்று கொண்டு அதை சுக்குரு செய்து கொண்டு அதை முழங்கி கொண்டிருக்கிறது அங்க வேலையை நம்ம. கஹி ஹுஸ்னே யூசுஃபி ஹே கஹி லஹ்னே தாவூதி ஹே கஹி ஹுஸ்னே யூசுஃபி ஹே. மௌலா உன் தஜல்லி பார்க்கிறேன். இடத்துல பார்த்தா யூசுப் நாயகத்துடைய பேர் அழகாக நீதான் முத்தஜல்லியா இருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெரும் அழகிய குரலாக நீதான் காட்சியளிக்கிற. கஹி ஹுஸ்னே யூசுஃபி ஹே கஹி லஹ்னே தாவூதி ஹே கஹி தூர் பர் கலீமி. தூர் சினா மேல பார்த்தா கலீமியாக நீ அங்க முத்தஜல்லியாகி மூசா நபிட்டு பேசிட்டு இருந்த. கஹி தூர் பர் கலீமி கஹி மக்ரே சாமிரி ஹே मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लो लगी है मुझे याद है तुम्हारी. இப்போ இத்தனை கோடி தஜல்லியாத்துக்களை ரசிக்கிறதுக்கு பேர் தாங்க மௌலா. அதுக்கு பேர் தாங்க நமக்கு சுஹூத், அதுக்கு பேர் தாங்க தெரியுது. சில சூஃபியாக்கள் சொன்னாங்க, மௌலா சொர்க்கத்துடைய சுஹூதை விட துனியாவுடைய சுஹூத் முக்கம்மலானது. ஏன் சொல்லுங்க? சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரே தஜல்லி தான் ஹைர், அதே தஜல்லி தான். அங்க ஹுஸ்னு யூசுஃபி இருக்கும், லஹன தாவூதி இருக்கும், மக்ரே சாமிரி இருக்காது. எனவே
அல்வா சாப்பிட்றதுல ஒரு இன்பம். பல்லு வலியில கஷ்டம் இருக்காங்க, பல்லு வலி. அப்புறம் இந்த பல்லு டாக்டர் போய் செக் பண்ணி அடைச்சிட்டாங்க, பல்லு வலி நின்றுச்சு. இப்போ ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு ஷர்ரு நீங்க எப்படி ஒரு இன்பம் இருக்கா இல்லையா? அது ஒரு கவலை, பெரிய கவலையா இருக்கு, அந்த கவலை நீங்கிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். பெரிய கவலைன்னு அவசியம் நீங்களும் பைக் ஓடல வச்சா நேற்று 1000 செலவு பண்ணி நீங்கள் 4000 செலவு வச்சு உங்களுக்கு என்னடான்னு தெரியல. கவலை வருதா இல்லையா? காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபோன் அடிக்கிற, மத்தியானம் கொண்டு வா சார். காலையில் மத்தியானம் ஒரே கவலையாக இருக்குது. கையில் காசு இல்லாத டைமில் மாத கழிச்சியில் திரும்ப 3000 4000 செலவு வச்சு என்ன செய்யறது? தள்ளிக்கிட்டே போகிற முடியும், ஏறி உட்காந்து ஓட்ட முடியல. மெக்கானிக் போட்டு ஜி அவன் எப்படி பார்த்துட்டான், இல்லை சார் குச்சி அடைச்சிட்டு இருக்கு, வண்டி ஓட்டி போன ஓடுது. அடி அப்பா, ஒரு சந்தோஷம் வரதில்லை, ஒரு கவலை நீங்க மகிழ்ச்சி வருதா இல்லையா? பை வருமா இல்லையா? அடைச்சிக்கிட்டு சார், வேற ஒன்று இழுத்து விட்டான் அவன், காசுனா நீ ஓட்டு போ சார். சார் சூப்பராக ஓடுது, ஒன்றுமே இல்லை, உயிரே வந்த பாரு இருக்கு. அப்பாடி வண்டிக்கு உயிர் வந்துச்சாலும் எனக்கு உயிர் வந்துருச்சு. இப்போதான் ஒரு சந்தோஷம் வருதா இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. முதல் நாள் நைட் சேர்த்தது, அடுத்த நாள் நைட் ஆச்சு. வலி இருந்துகிட்டே இருக்கு, விட்டுட்டோம். அழுகுறார், அங்கே ஃபோன் போடுறாரு, இங்கே ஃபோன் போடுறார். நான் அவர் மேலே கோவமாக கத்தனே, அதனால கோவமாக இருக்கும். உடனே மன்னிச்சுங்கன்னு ஃபோனை போட்டு பேசுகிறாரு எல்லாத்துலேயும். அதில் டாக்டர் மேபி அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஐயோ அப்பா, நல்லா பயமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. கடைசியாக குழந்தை பிறந்துச்சு சார், சபபரிசம் பிறந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், யாரோ சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருதா இல்லையா? ஒரு நீண்ட கவலைகளுக்கு பின்பு ஒரு சந்தோஷம் வருது, மசர்ரத். அந்த கம்ல ஒரு மசர்ரத் இருக்கு. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். அந்த உஸ்ர கஷ்டத்தில் நீக்கிறான் பாருங்க, அது ஒரு இன்பம். நீக்கிறது என் மௌலாதாம, அதுல இன்பம். இந்த பேரின்பம் இருக்கு, சொர்க்கத்துல இல்லைன்னா. அதனால சொர்க்கம் லஸ்ஸத்தே முக்கையும் தான், லஸ்ஸத்தே முத்துலக் இங்கதான் சூஃபியாக்கு. உனக்கு அது கஷ்டமா இருக்கும், சூஃபியாக்குறதுக்கு லஸ்ஸத்தே முத்துலக்குண்டாங்க. அல்வா சாப்பிட்றது ஒரு இன்பம் தான், அதெல்லாம் சொர்க்கத்துல கிடைக்கும். ஒரு மக்சூராத்துல் ஹியாம். இந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி வச்சா பாருங்க, துன்பங்களை இன்பங்கள் எல்லாம் மாத்தினா பாருங்க. அந்த இன்பங்கள் இல்லையா வாழ்க்கையில் போய் சந்தோஷமா வாழணுங்கிற கவலையிலே வாழ்ந்துருக்கணும். சந்தோஷம் வரணுமே வாழ்க்கையில், அதுதான் என் வாழ்க்கையில சந்தோஷம் வரணுமே, சந்தோஷம் வரணுமே, அந்த கவலை சில பேருக்கு. நீ இருக்கிற சந்தோஷம் போயிடக்கூடாது, அந்த கவலை ரொம்ப பேருக்கு. கடையா போயிடக்கூடாது, ஆஃபீத்தா இருக்குது, அந்த ஆஃபீத்து மாறிவிடக்கூடாது, இது ஒரு கவலை. அப்போ மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் என்ற கவலையில் மனுஷன் வாழ்றான். ஆனா கவலையில் உள்ள மகிழ்ச்சி தெரிய மாட்டேங்குது. நாங்க சூப்பியா ரெண்டுமே தான் மகிழ்ச்சி வாழ்க்கையில. कामिल हैदराबाद जो गम में मसरत की उर्रे की हुए पैदा बदबख्त वो क्या जाने खुद गम के मसरत को बदबख्त वो क्या जाने खुद गम के मसरत को जो गम में मसरत की भाई उर्रे की हुए पैदा. இந்த இன்பம் இந்த இன்பம் நினைக்கிறோம், இன்பம் சோமா வாழணும் ஒரு கவலையிலே வாழ்றோம். அந்த அந்த பத்நசீபுக்கு என்ன தெரியும், அந்த கம்மில் எல்லாம் சந்தோஷம் வச்சிருக்காங்க. அந்த ஹுசுன்ல ஒரு கவலை இருக்குது, அந்த ஹுசுன்ல ஒரு இன்பம் இருக்கு, அது என்ன தெரியும்? பது பக்த் वो क्या जाने खुद गम की मसरत को बदबख्त वो क्या जाने खुद गम के मसरत को. भाई காதலியே சேர்ந்து விட்டான், மடியில வச்சு உட்கார்ந்துருக்கிறான், கொஞ்சிக்கிட்டு இருக்கான், இது ஒரு இன்பம். வரமாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டா, எப்ப வருவாளோன்னா அது ஒரு இன்பம் தெரியல. நைட்டு பூரா தூங்காம எப்ப வருவாளோ, ஜி கண்ணில் பட மாட்டேங்கிறாளே அப்படி.
அவள் வருவாளா அப்படி வராம போயிருவாளா, கண்ணிலே படல, அழுதுட்டு உட்கார்ந்துருக்கான், அழுது வரமாட்டேங்கிறாங்க. ஏங்க என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்கடா போச்சு, என் கண்ணில் பட மாட்டேங்குது. அது அந்த பத்பக்த் அது ஒரு இன்வென்ட் ஆகுறாங்க. பத்பக்த் ஓ கியா ஜானே खुद गम के मसरत को, अरे அதுல உள்ள இன்பம் உனக்கே தெரியும். எஜமான எப்ப பார்க்க போகிறீனோ என் நேசனை, जी அந்த நாள் சீக்கிரம் வந்து விடாதா. काश आ जाए जल्दी वो दिन वो घड़ी, आस्ताने नबी हो जबी हो मेरी, आस्ताने नबी हो जबी हो मेरी, काश आ जाए जल्दी வந்து விடாதா அந்த ஒரு நாள். எப்ப வருமோ தெரியவில்லையே, என் நேசரின் வாசல் என் தலை வைக்கக்கூடிய நாள் என்றைக்கு வருமோ. काश आ जाए जल्दी वो दिन वो घड़ी, आस्ताने नबी हो जबी हो मेरी, लाज फिर मेरी सजदों की हो या न हो, लाज फिर मेरे सजदों की हो या न हो, लेकिन अरमान दिल तो निकल जाएगा, लेकिन अरमान எஜமா தர்பாருக்கு என்னைக்கு செல்வேனோ சென்று அங்க தலை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. என்னை எஜமா பார்த்தாலும் பார்க்கல, என் மனசுல ஆசை தீர்த்து போச்சு. लाज फिर मेरे सजदों की हो या न हो, लेकिन अरमान दिल तो निकल जाएगा. அப்படி அதுல ஒரு இன்பம் இருக்கு. எஜமான என்று சந்திப்பேனோ, காஷ் ஆ ஜாயே ஜல்தி என்று வருமோ அந்த எஜமான பந்திக்குடியார். வருமோ தெரியலையே, நேசர்களை சந்திக்கக்கூடிய நாள் என்று வருமோ தெரியவில்லையே என்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது போல, அது இன்பம் தெரியும். காஷ் காஷ்னா ஓ வந்து வருமோ என்று வருமோ தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த உருதுல காஷ் அப்படின்னு. काश महशर में जब उनकी आमद हो और बेजी सब उनकी शौकत पे, लाखों सलाम मुझ पे खिदमत के खुदसी कहीं हाँ रजा, मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्मे बज़ में हिदायत पे लाखों सलाम. நீண்ட கவிதை படிக்கிறான் அஹமது ரஜா கான் அலாசன். படிச்சுட்டே வந்து முஸ்தபா ஜானே ரஹ்மத் கடைசியில் முடிக்கிறாங்க தெரியுமா. இவ்வளோ பெரிய வயது, ஒரு 100-200 கண்ணி இருக்கு, படிச்சாச்சு. ஒருவேளை இந்த மஹ்ஷருடைய நாள் வந்தால், காஷ் மஹ்ஷர் மே ஜப் உன்கி ஆமது ஹோ, எல்லா மக்களும் பரிதவித்து இருக்கும் நேரத்தில் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களே, இங்கே அந்த முஹம்மது கஹாய் முஹம்மது என்று எல்லாரும் இயங்குவார்களே, அப்பே ரசூல்லா வருவாங்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை கூப்பிட்டு அந்த முஸ்தபா ஜான் பாட்டு படிப்பியப்பா ரசா அது ஆரம்பிங்க என்று அல்லாஹ் என்று சொன்னா நான் இப்படி வரவேற்கிறேன். काश महशर में जब उनकी आमद हो और बेजी सब उनकी शौकत बेला को सलाम, बेजी सब उनकी शौकत बेला को सलाम, मुझ पे खिदमत के खुदसी कहीं हाँ रजा, मुस्तफा जाने रहमत बेला को सलाम, शम्मे बज़ में हिदायत बेला को सलाम. எங்க அந்த முஸ்தபா ஜான் பாட்டு படிப்பியப்பா ரசா படிப்பா என்று அல்லாஹ் என்று சொன்னா என்ன சந்தோஷமா இருக்கு. ரசூலை வரவேற்கிறதுக்காக வேண்டி படிப்போம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரசூல்லா வருவாங்க, எல்லாம் முன்னாடி கை கட்டிட்டு படிப்போம். முஸ்தபா ஜானே ரஹ்மத் பெலா கோ சலாம், ஷம்மே லட்சக்கணக்கான சலாம், லட்சோபட்ச சலாம் ஒன்னா சேர்த்து சொல்றோம். டெய்லி சலாம் சொல்ற பாக்கி நமக்கு கிடைக்கல. அபூபக்கர் டெய்லி சலாம் சொன்னாங்க, உமர் நாயகம் டெய்லி சலாம் சொன்னாங்க, உஸ்மான் டெய்லி சலாம் சொன்னாங்க. நமக்கு வந்து பாக்கி கிடைக்கல இல்ல, ஒட்டுமா சேர்த்து வச்சு மொத்தமா சொல்லுவாங்க. முஸ்தபா ஜானே ரஹ்மத் சலாம், ஷம்மே பஸ் மே எதிர்பார்ப்பது ஒரு இன்பம் பாய், அது உங்களுக்கு தெரியும். ஹதீஸ்ல வருது, அஃதலுல் அமல் அமாலி
இன்திலாருல் ஃபரஜ் அது சொல்லுங்க சரியான. அல்லா இடத்திலிருந்து மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீ எதிர்பார்த்து காத்திருப்பதும் அமல்களில் உயர்ந்த அமல் சொல்லலாம். எதுவும் அதிக சொல்லுங்க இல்லை ரெடியாக வச்சுக்கணும் ஃபோன் ஒன்று ஒன்று. அஃதல் அமல் அமல்களில் மேலான அமல் இன்திலாருல் ஃபரஜ் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து இருக்குது. சந்தோஷம் எப்போ வரும் என்று எதிர்பார்த்து. என்ன சந்தோஷம்? பொண்டாட்டி எப்போ கிடைப்பானா அந்த சந்தோஷமா? யார் பார்த்து காணாம போச்சு கொண்டா जी अफ़ज़लुल इबादत इद्दिलारुल फ़रज. ये किताब अनस बिन मालिक रज़ियल्लाहु रिवायत से है. किताब है कमा என்ன போற கிதாப் வச்சா பைஹகி ஹதீஸ். மகிழ்ச்சியை எதிர்பார்த்து இருக்குதல் இபாதத்துகளில் மேலான இந்த அஃதலுல் இபாதத் வருது. இபாதத் அமல்களில் மேலானது எதுங்க? சந்தோஷத்தை எதிர்பார்த்து இருக்குதல் அமல்களில் மேலான. ஹதீஸ் இன்ன அஃதலுல் இபாதத்தி கிதாப் இன்ன அஃதலுல் இபாதத்தி இன்திலாருல் ஃபரஜ் மகிழ்ச்சியை எதிர்பார்த்திருப்பது. இன்னொரு ரிவாயத்துல அல் இபாதத்து இன்திலாருல் ஃபரஜி மினல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து எப்ப எனக்கு வரப்போகுது சந்தோஷம் என்று எதிர்பார்த்து இருக்குது. ஃபரஜ்ல என்ன? சும்மா இருந்தாலும் பரவாயில்ல போண்டான்னு வாயில சொல்லிட்டாங்க, எப்ப அந்த போண்டா வருமோ அதான் காலை எந்திரிச்சு போண்டா வருது வேற சொல்லிட்டாங்க. அப்படியா? அடியே பொண்டாட்டி நீ கொண்டா போண்டாட்டி சொல்லிட்டாங்க. எப்போ போண்டா வருமோ நம்ம வாய்க்கு, நம்ம செவிக்கு இனிமையா இருந்த அந்த போண்டா இந்த வடை எப்ப நம்ம வாய்க்கு வருமோ அந்த சந்தோஷம். அது நீ சும்மா வரதமா போகுது, வரதானே போகுது. ஒரு ரிஸ்க்கு எங்கேயும் போகாது. திங்காம சாகவே முடியாது, வாயில் திணிச்சிருவோம். நம்ம குறிய ரிஸ்க்கு எங்கேயும் போகாது. ஃபரஜ் சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் மௌலாவை பார்க்கிற சந்தோஷம், எஜமான பார்க்கறதுல உண்டான சந்தோஷம். என்று என் நேசனை சந்திப்பேனோ என்று என் நேசனை சந்திப்பேனோ கதன் அல்கல் அஹிப்பா முஹம்மது எல்லாரும் பிலால் சக்கராத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. நீங்க அழுகுறீங்க, இவங்க சிரிக்கிறாங்க. இதோ எந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு இந்த நாள் வந்துருச்சு, எந்த நாளுக்காக நான் ஏங்கி கொண்டிருந்தேனோ அந்த நாள் வந்துருச்சு, எந்த நாள் வர வேண்டும் என்று உயிரை கையில பிடிச்சி பார்த்து உட்கார்ந்து அந்த நாள் வந்துருச்சு. கதன் அல்கல் அஹிப்பா இதோ விரைவில் என் நேசரை சந்திக்க போகிறேன். யாரு? முஹம்மது வஸஹபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களையும் என் தோழர்கள் அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம் சந்திக்க போகிறேன். முஹம்மது வஸஹபா எப்படி சொல்லல? கதன் அல்கல் அஹிப்பா ஜி ரப்பி வ முஹம்மதா அப்படி சொல்லுவார். என் ரப்ப சந்திக்க போறேன். முகமது யாரை பார்த்தேன்? என் ரப்பையே நான் முகமது தானே பார்த்தேன். என் ரப்பை பார்க்க போகிறேன்னு சொல்ல பாருங்க. ஏன் அந்த ரப்பைக்கு பார்த்து தானப்பா இருந்தோம். ரசூல்ல யாரை பார்த்துட்டு இருந்தோம்? ரசூல்ல முகமது தான் பார்த்துட்டு இருந்தோம். ரசூல்ல மௌலா தான் பார்த்துட்டு இருந்தேன். முஹம்மது சஹபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தோழர்களையும் இதோ சந்திக்க செல்கிறேன். ஆனந்தமா இருக்குது. எப்படா மௌத்து வரும்? இந்த ஒரு நாளைக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேனே. யாரு? பிலால் ரலியல்லாஹு ஜி ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லாஹ், மௌலாவோட சேர்ந்து உட்கார்ந்து நாமளும் ஜி மௌலாவை பற்றி பாட்டு படிச்சுக்கிட்டு அவனை பற்றி ரசிக்கக்கூடிய காலம் வரும். அங்கேயும் இதேமா சொர்க்கத்தின் பூந்தோட்டங்களில் அமர்ந்து மௌலாவை பற்றி பேசிக்கிட்டு ரசூலை பற்றி பேசிக்கிட்டு சாப்பிட்டு இருப்போம். அதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இதுதான் அதுக்கு ஆதாரம். இது சொர்க்கத்துடைய துண்டு தானே, இது சொர்க்கத்துடைய தோட்டம் தானே. மௌலாவை பற்றி பேசக்கூடிய அல்லாஹ்வுடைய சிந்தனையை தரக்கூடிய இடங்கள் சொர்க்கத்துடைய துண்டு தான். அப்ப இங்க இருந்து பேசுறது சொர்க்கத்துல ஒரு பகுதி. லைன் சக்கரத்தும் இந்த மாதிரி பாக்கி எனக்கு கொடுத்தே ரொம்ப நன்றி செலுத்துறீங்க, நன்றி செலுத்துவோம்.
அங்கேயும் இதே மாதிரி சந்திக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுப்பாங்க சார். கொடுப்பான் அல்லாஹ் சார். கேட்டுட்டே இருப்பான் ரப்பிடத்துல. அஹிபா முஹம்மது வஸஹபா. அதனால சூஃபியாக்கள் அந்த இன்டிலாரல் ஃபரஜில் இருக்கிறாங்க. மௌலாவை சந்திக்கக்கூடிய நாட்கள் என்று வருமோ, என் நேசர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய நாள், என் ஃபைஜி நாயத்தை மறுபடியும் எப்போ பார்க்க நாள் வருமோ, அவங்க புனித பாதனைகள் மீண்டும் கதும்போ செய்யக்கூடிய பாக்கியம் எப்போ வருமோ, என் இதழ்களை கொண்டு போய் அந்த பாதங்களில் வைத்து முத்தமிட்டோமே, அந்த நசீபு இன்னைக்கு இல்லையே, மீண்டும் அந்த நாள் எப்போ வருமோ தெரியலையே. அந்த இன்டிலாரல் ஃபரஜ். ஃபரஜ் ஃபரஜ் என்ன அர்த்தமே? மௌலாவை அல்லாஹ் தன்னுடைய பாதங்களை திறந்து காட்டி சஜா செய்வான் கூப்பிடுவான். அந்த நாள் என்று வருமோ தெரியவில்லையே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு கவலை. இன்திலாருல் ஃபரஜ். என் ரசூலை என்று நான் பார்க்க போகிறேன்னு தெரியவில்லையே, என் ஷேகநாத்தை பார்க்க போறேன்னு தெரியலையே, அந்த இன்பம் என்ன பை. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரின்ப அஃதலுல் இபாதத்துக்கிறாங்க. இன்திலாருல் ஃபரஜ், மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நாள் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கவலை சூஃபியாக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அந்த கவலை இருக்கே, அந்த இன்பம் இருக்கே, அது துனியாவில் ஒரு துனியாவோட இன்பங்கள் பேரின்பம். அந்த நல்ல நேசனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை, அந்த கம், சந்தித்த பின்பு அது என்னை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்ற கவலை. இந்த ரெண்டு கவலையும் இன்பங்கள்ல ஒரு பெரிய இன்பம் தான் சொல்லுவாங்க. முஜே சப் கபூல் ஃபலக் மகர் கமே தோஸ்த் முஜ்சே தலப் ந கர். அந்த கம் கல்புல இருக்கு, அதை கல்படி எடுத்துறாது, வேறெல்லாம் எடுத்துக்கு போ, வீடு வாச காசு பண்ணா தூக்கிக்கோ, அந்த கம் கல்பட்டு போயிடக்கூடாது. அது தர்த தில்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்புடைய வலி, காசு பணம் சம்பாரிச்சா கிடைக்கும், இந்த தர்த தில் இருக்கே, எஜமான் மேற்கொண்ட காதலும் கதையும், அது சூஃபியாவுடைய வாசலை தான் வாங்க முடியும். நீ மொத்தத்தை உலகம் செஞ்சாலும் கிடைக்கவே கிடைக்காது. अगर चाहे दर्द दिल तो कर खिदमत फकीरों का, फकीर खिदमत से दर्द दिल करेगा, कल्ब आलू. मुझे सब कबूल फलक मगर हमें दोस्त मुझसे तलब न कर. मुझे सब कबूल फलक मगर हमें दोस्त मुझसे तलब न कर. मुझे जिसने दर्द मुझे सब कबूल फलक मगर उसे कैसे दिल से जुदा करो जिसे उम्र भर की तलाश. வாழ்நாள்லாம் எந்த கவலை வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருந்தோம், அது எப்படி கல்புட்டு எடுக்க முடியும்? என் நேசனுடைய இன்பத்தை, என் காதலனுடைய அந்த இன்பத்தை எப்படி கல்புட்டு எடுக்க முடியும்? मुझे सब कबूल फलक मगर हमें दोस्त मुझसे तलब न कर. उसे कैसे दिल से जुदा करो जिसे उम्र भर की तलाश. வாழ்நாள்லாம் தேடிய பேரின்பம் அது. ஹமே தோஸ்த், இது அந்த பெருமானம் ஹமே தோஸ்துங்க. அது எப்பவுமே கல்வியில் இருக்கணும். கான முத்தவாசுல் அஸான், பெருமானார் தாயிமுல் ஃபிக்ரத், நீண்ட கவலையோடு இருப்பாரு. புகாரியுடைய ஹதீஸ். என்ன கவலை? சோறுக்கு சாப்பாடு, போண்டா எப்போ வரும், டீ எப்போ வரும், போண்டா மற்றவங்க பெரிய போண்டா நம்ம சின்ன போண்டா கொடுத்தாலும் என்ன செய்வேன்னு தெரியவில்லையே, அந்த கவலையா? சாயா அவனுக்கு முழு கிளாஸ் கொடுத்து எனக்கு பாதி கிளாஸ் கொடுத்தாலும் எங்கே போய் கேட்பேனும் அப்படியா? அரே, உலகத்துடைய கவலையா? துனியாவுடைய. மற்ற துனியாவை அல்ல என்கிட்ட உகது மலை தங்கமாக்கி தரலாமான்னு கேட்டேன், வேணான்னு கேட்டேன். दुनिया की क्या छोड़ दे, वो चल जाता हो. आ दुनिया ओडी पे कुछ देखो मोता पे आइन मालिक देखो मोता पे ಎಲ್ಲ ಅಂಗದ ಖಬರ್ ಸಂದ வருவாங்க. கோடி கோடியா சம்பாரிச்சோம், அதே खबर சார். என்ன பை பொறுமையில வாங்கணும், அதே खबर சார். அது கொஞ்ச நாள் போயிடும்.
அதை பத்தி கவலை இல்லை. கான முத்தவாசில் அஹ்ஸான் हमें दोस्त मुझसे तलब न कर उसे कैसे दिल से जुदा करूं जिसे उम्र भर की तलाश है. மொத்த வாழ்நாளும் தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த இன்பம் பேரின்பம் மௌலா கூட வச்சு வாழ். அல்லாட்ட பேசு, அல்லாட்ட கொஞ்சுங்க. அல்லாட்ட ஒரு நிமிஷம் உங்க நசரை விட்டு சிந்தனை விட்டு அல்லாம் மாறிட்டா, இங்கே விளையாண்டு இருந்த குழந்தைய திடீர்னு காரணக்கு தாய் எப்படி பரிதவிச்சு போயிடுவா. எது வரைக்கும் திரும்ப குழந்தைய பார்க்குற வரைக்கும் இதான் பிள்ளை அந்த அல்லாஹூ இது நாயெல்லாம் விளாட்டுது குழந்தை தீட்டு வந்து. அந்த மாதிரி மௌலா அவன் சிந்தனை விட்டு மாறினா மௌலா என் மேல் கோபமா, கொஞ்ச நேரம் என் சிந்தனையை விட்டு நீ போயிட்டே இருப்பே, சிந்தனையிலே இதே பண்ணி போயிடாது, என் கல்விட்டு நீ போயிடாது ரொம்ப. நான் அமேசமே என் எக்திசாயின்படி என் நஃப்ஸை ஷைத்தான் பண்ணி மறந்து விட்டால் நீயே ஞாபகப்படுத்தின. தும் மேரி ஆँख से आओ तुम मेरी दिल में रहो फिर न जाना कभी आका मेरे आने वाले. கல்புல குடி வந்துரு, நீ கல்பட்டு போயிடவே போயிடாது. மேரி ஆँख से பார்க்கிற வஸ்துக்களுடைய நசர்ல அப்படியே என் கண் வழியா என் கல்புக்குள்ள குடி வந்துடுறப்பே. இப்ப என் கல்பட்டு நீ போயிடவே போயிடாது. तुम मेरी आँख से आओ तुम मेरी दिल में रहो फिर न जाना कभी आका मेरे आने वाले. चाहता दिल है कि हर वक्त तुम्हें याद रखूं. என் கல்பு ஆசைப்படுறது 24 மணி நேரம் உங்க சிந்தனையிலே இருக்கு. எந்திரிச்சா உட்காந்தா கியாமும் கொழுதும் வாலாஜுனோபி வெளியே போனா உள்ள வந்தா ஓருடைய சிந்தனையிலேயே மயக்கத்திலேயே சொக்கி கிடக்கிறேன். உன் சுத்த திருவடியில் சொக்கி அருள் பெறும் முன் செத்தொழிந்து போனால் என்ன செய்வேன் நிராமயமே. உன் சுத்த திருவடியில் சொக்கி போயிருந்த உன் சுத்த திருவடியில் சொக்கி அருள் பெறும் முன் செத்தொழிந்து போனால் என்ன செய்வேன் நிராமயமே. அந்த ஹால காமில் என்ற வரதுக்கு முன்னாடி ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்னு எப்பவுமே என் கல்படி வந்துடணும். நான் அமேசமே எக்திசா படி ஒன்று மறந்துட்டேன் ரப்பே, நீயே ஞாபகப்படுத்தின. तुम मेरी आजी चाहता दिल है के हर वक्त तुम्हें याद रखूं कभी भूलूं तो तुम याद दिलाने वाले कभी भूलूं तो तुम याद दिलाने वाले. गम கவலைன்னு சொன்னா கால் அடிபட்டு கவலை, யாரும் மூத்தா போயிட்டா வரக்கூடிய கவலை, முதுகுல வலி கவலை, அந்த கவலை சொல்லவே அவங்க கம்மே மசர்றதுன்னு சொன்னாங்க. மௌலாவை சந்திக்கணுமே, என் கல்புட்டு அவன் போயிடக்கூடாதுங்கிற கவலை. என் கல்புலே நீ இருக்கணும்ல, என் கல்புட்டு நீ போயிடக்கூடாது அந்த கவலை. என் நசரை விட்டு நீ போயிடக்கூடாது, என் கல்பு விட்டு நீ போயிடக்கூடாது, என் ரூஹை விட்டு நீ பிரிஞ்சிடக்கூடாது. அந்த கவலையில வாழ்ந்தாங்க சூஃபியார். அந்த இன்பமெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்? 1 மணி நேரம் பயான் பேச சொன்னா விரலை ஆட்டுவது கூடுமா கூட. இந்த டாபிக் ஆட்டாம் போய் தொலை மூதே, என்னைக்குடா இங்கே வருவேன், இதை பத்தி எப்படா நீ பேசுவ? பேரின்பத்தை பத்தி என்னைக்கு நீ பேசுவது? ஆட்டலாமா ஆட்டலாம் போடலாம் ஜிந்தகி குஜாரது குறைஞ்சது மொத்த வாழ்க்கையை ஓடிட்டான் அதுலயே. வா 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 கூறிங்களா தொப்பி போடலாமா போடக்கூடாது, தொப்பி போடலாமா போட, கல்வை பற்றி ஆராய்ச்சி பண்ண தொப்பி போடலாமா போடக்கூடாது. इसमें गुजार दिए पूरे जिंदगी. எது அசலோ அதை மறந்து நேசன் முன்னாடி இருக்கிறான், அவனை பார்க்கறது இல்லை, அவனோட சேர்றது. அதை பத்தி பேசணும். உண்மையில கல்புல நேசம் வந்துருச்சுன்னா எதையுமே பொருட்படுத்த மாட்டான். மொத்த உலகம் முன்னாடி வலா தமுத்தன் ஐனைக்க இலாமா மத்தானாபி அஸ்வாஜம் ஜஹரத்துல, மொத்த உலகம் ஜஹரத்துல ஹயாத்தின் துனியாவாயிரும். கல்புல நேசம் இருந்துச்சுன்னா சும்மா உலகத்துடைய குப்பைகளாயிரும், வெறும் அலங்கார பொருட்களாயிரும்.
திரும்பி கூட பார்க்க மாட்டான். வலா தமுத்தன்ன ஐனைக்க இலாமா வலாமா தமுத்தன்ன ஐனைக்க. இந்த உலகத்தின் மொத்த செல்வங்கள் பக்கம் உன் கண்களை தூக்கி கூட பார்க்காது. வலா தமுத்தன்ன ஐனைக்க இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். அவர் வந்து ஒரு சில கூட்டத்தாருக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். ஸஹரத்துல் ஹயாத்தின் துன்யா. இதை பெருசா பேசாதீங்க. நான் என் கூட பேசக்கூடிய பாக்கியம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நான் நீ என்கிட்ட பேசுறீங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன். டெலிபோன் நம்பரே கொடுத்தாச்சு. 24 மணி நேரமும் நீயும் நானும் பேசக்கூடிய பாக்கியம் கொடுத்துட்டேன். அதே என்ன திரும்பி பார்த்துருக்குது. என்கிட்ட பேசியா வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். யாருங்க? அல்லாஹ்வுக்கும் அடியான் பத்தி பேச்சுவார்த்தை தானே. இவன்கிட்ட பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டேன். குர்ஆன் அலீமை கொடுத்துட்டேன். ஃபலா தமுத்தன்ன ஐனைக. இனி திரும்பி கூட பார்க்காத நீ. கணவன் கல்யாணம் முடிச்சு எனக்கு நைட்டு பார்த்தா அந்த வீட்டில் அந்த ரூமில் ஷேഖன சொல்லுவாங்க, வித விதமாக பழங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. பழங்கள்லாம் ஒரு வாழைப்பழம் உரிச்சு வச்சுருப்பாங்க, மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருப்பாங்க, பழங்கள் கொய்யாப்பழம் அறுத்து வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒரு பக்கம் ஸ்வீட்டு கடையை இறக்கி வச்சுருப்பாங்க. எத்தனை என்ன வேணும், மொத்தம் என்ன இருக்கோ அத்தனை 1/2 கிலோ போடு அப்படின்னு வச்சு வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. கார வகைகள் அதிகமாக இருக்கும் எல்லாமே. அதான் சரி எல்லாம் ஆமாம். ஸ்வீட்டு பாலூதா அது இது ஃப்ரிட்ஜ் நம்பர் அந்த ஸ்வீட்டுகள் ஐஸ்கிரீமு பழஞ்சுங்களா சொல்லி கருப்பு ஐஸ்கிரீமா அவருக்கு பிடிக்கும். கருப்பாக கிடைக்குமா அது எல்லாம் வச்சுருக்குறாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாம் தானே பிளாக்கி வந்துட்டா. இதெல்லாம் பிளாக்கா இருக்கு. அந்த ஒயிட் டீ வந்துட்டான்னு வச்சுக்கலேன். திரும்பி பாப்பானா உட்காந்துருக்கான். இந்த பிளாக் டீலாம் இருக்கு. அந்த ஒயிட் டீ வந்துட்டா உள்ள ரூம்குள்ள வந்துட்டா. நீ உட்காரு. இது என்ன இது பால் கோவா சூப்பராக தான் இருக்கு. இது என்ன இது ரசகுல்லா, இது குலோப் ஜாமுன். வந்துட்டாருமா சில பேர் காயில் திறந்து பார்த்தா ஒண்ணு கூட தின்னுக்க மாட்டான். அப்படி எல்லாமே இருக்கு. வலா தமுத்தன்ன ஐனைக. நீங்க வச்சதே நான் பார்க்கலைங்களே. இவ்வளவு இருக்கு பால்கோவா ஸ்வீட்லாம், அது திருப்பி கூட நான் பார்க்கலைங்களே. இவ்வளவு பழங்கள்லாம் இருக்கு. வலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் ஸஹரத்துல் ஹயாத்தின் துன்யா. இது உலகத்துடைய குப்பைகள். யார் திரும்பி பாப்பா சொல்லுவானா விடாது. இப்போ இவ்வளவு வச்சு நான் ஒன்றுன்னா பார்த்து டேஸ்ட் பண்ணி இது நல்லா இருக்குது. எங்கே வராங்க இது A to B இருக்கு, அந்த கடையில் வராங்களா? இது சரவண பவன் அல்வா மாதிரி டேஸ்டாக இருக்குது. இது நாகூர் ஸ்வீட்டா? இது வந்து தொதல் இது எப்படி நல்லா இருக்கு. அப்படி சாப்பிட்டா ஃபஜர் ஆயிடுச்சு. அப்படி மூதி மனுஷனா எல்லா ஸ்வீட்டையும் ஒரு கை பார்த்து, கடைசியில் ஹல்வாலாம் ஒரு கை பார்த்து, ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு கை பார்த்து, ஃப்ரிட்ஜ் ஃபாலூதா இது எல்லாத்தையும் ஒரு கை பார்த்து ஃபஜர் பாங்க சொல்லிட்டான். மனுஷனா இதுவை அப்ப ஆம்பளை சிங்க யாருங்க? வலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம். எங்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு டைம் கொடுத்துனேன் உனக்கு. வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அலீம் ஃபலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் ஸஹரத்துல் ஹயாத்தின் துன்யா. அப்ப அது கிடைக்கவில்லை, கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கமும் கூடாது. கிடைத்து விட்டால் உள்ள மகிழ்ச்சியும் வேண்டாம். கையை விட்டு நழுவி விட்டால் ஏற்படும் கவலையும் வேண்டாம். ஏக்கமும் வேண்டாம், மகிழ்ச்சியும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். உன் கவலைன்னா ஒரே கவலையாகி மௌலாவுடைய கவலையாகி இதமானை அடைய வேண்டும் என்று ஏக்கம் கொள். அவனை பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் சந்தோஷம் கொள். அவனை ஒரு நிமிஷம் மறந்தால் கவலைப்படு. அந்த ஏக்கம், அந்த மகிழ்ச்சி, அந்த கவலை வச்சுக்க. மௌலா கிடைப்பான் உனக்கு. மௌலா तुम मेरी आंख से आओ, तुम मेरी दिल में रहो, दिल में जाना कभी आका मेरे आने वाले, दिल में जाना कभी
आका मेरे आने वाले, चाहता दिल है के हर वक्त तुम्हें याद रखूं, कभी भूलूं तो तुम याद दिलाने वाले, कभी भूलूं तो तुम याद दिलाने वाले. அந்த ஏக்கத்தில் இருங்க. இன்று 3 நாள் இன்ஷா அல்லாஹ் தஆலா நீ மௌலாவை கூட வச்சுக்கிட்டு போகணும், இல்லை இங்கேயே உட்காந்துடணும். மௌலா இந்த 3 நாள் உன்னை 24 மணி நேரம் கூட வைத்து அந்த வாழ்க்கையை போய் தொடர்ந்து வாழ்வதற்கு உண்டான பயிற்சி எடுத்துட்டு போகணும். இன்ஷா செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். சூஃபியாக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மிட்டு ஜானா மர் ஜானா, செத்து புதைச்சிடணும். நிஜமா உங்க வீட்டு வாசல என்ன போச்சிருக்கு ஷேக நாயமே, உங்க வீட்டு வாசல கபருடைய என்ன போச்சிருக்கு. மிட்டு ஜானா யா உனக்கு அப்பனே மே லேக்கே விட்டுனா, இருந்து போனா அவனை கல்குல வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகணும். மௌலாவை கூட வாங்கிட்டு போகணும். முத்தத் ஹோகே தரே தில்தார் பர் பைட்டே. ஷேக நாய வாசலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இது எவ்வளவு நாள் இப்படி வரப்போக இருக்கிறது? வர்றது போறது ஆட்டுறது இதான் வேலையா? வேலை வந்து விட்டேன், இனி உன்னை வாங்காம வெளியே போக மாட்டேன். இல்லையா என்னை போச்சிருங்க. मिट जाना है या उनको अपने में लेके उठना है कि मुद्दत हो गए दरे दिलदार पर बैठे. என் ஷேகனை வாசலுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இது எவ்வளோ நாள் நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறது? அது வரைக்கும் எஜமா வாசல் விட்டு போக முடியாதுன்னு நினைக்குவாங்க சூஃபியா. சூஃபியாக்குடைய கம்பீரம், அவங்களுடைய வீரம் பார்த்தீங்களா? புதைச்சிருங்க நீ கொண்டு போய். இங்கே நான் போக மாட்டேன், சும்மா போக மாட்டேன், மௌலாவை கூட வச்சு கற்றுருக்கோம். அந்த மாதிரி 3 நாள் இங்கே 3 நாளில் மௌலா தாலாவுடைய ஷுரூதை தன்னிலே அன்புசல ஆஃபாக்கிற ஷுரூத், இதை தன்னிலே அதிகமாக ஞாபகப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. மௌலாவை கூட வச்சு போகிறதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.